இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குல்ல சார், இது வந்து உண்மையா? நீங்க ஏதாவது படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் சாதாரண ஆள் பண்ண முடியாது. பான் பார்க்குற ஒரு பழக்கமே பிளாக் மேஜிக்கோட இல் எஃபெக்ட், ஒன் ஆஃப் த இல் எஃபெக்ட். சாதாரண மனிதன் ஒன்று வந்து சொல்றான் இப்படி நடக்கும் அப்படி, அதெல்லாம் ஒரு ஃப்ளூக் மாதிரி. 10 வார்த்தையில ஒன்று நடந்தா அவன் பாபாவா ஆயிடுவான். பிளாக் மேஜிக் வந்து இட்ஸ் டோட்டலி சத்தானிக் ப்ராக்டிஸ். என்னைக்குமே நல்லது இல்லை, என்னைக்குமே நல்லது. இந்த பேப்பர் எடுங்க. இதுவா சார்? ஆமாம், மேலே இருக்குல்ல, உஷாரா எடுங்க. எனக்கு எதுவும் ஆயிராது? ஆகாது. இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குல்ல சார், இது வந்து உண்மையா? நீங்க ஏதாவது படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் சாதாரண ஆள் பண்ண முடியாது. ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் வந்து என்ன நடக்க போகுதோ அது சொல்றது வந்து சாதாரண மனிதன் பண்ண முடியாது. சாதாரண மனிதன்னாக்கா யார் பண்ண முடியும்னாக்கா ஒரு ப்ராஃபெட்ஸ், ஆடம் ஆர் தேவதாஸ், ஹிந்துயிசம்ல தேவதாஸ், அவங்க சொல்லலாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படி நடக்க போக சொல்லி. ஆனால் சாதாரண மனிதன் ஒன்று வந்து சொல்கிறான் இப்படி நடக்கும் அப்படி, அதெல்லாம் ஒரு ஃப்ளூக் மாதிரி. 10 வார்த்தையில் ஒன்று நடந்தால் அவன் பாபாவா ஆயிடுவான். ஆனால் அவன் பக்கா திருஷ்டி உள்ள ஆள் இருக்கணும், அவன் ஒரு குருவோட சிஷ்யனாக இருக்கணும். குருவும் வந்து சாதாரணமாக குரு இருக்கக்கூடாது. குருவும் வந்து தபஸ்யா செஞ்சு ஒரு தபஸ்வி இருக்கணும். 10 வருடம் அல்லது 17 வருடம் அவர் ஏதாவது ஒரு காடில், ஏதாவது ஒரு கோயிலில், ஏதாவது ஒரு சர்ச்சில், ஏதாவது ஒரு மசூதியில், ஏதாவது ஒரு தர்காவில் உட்காந்து அத்தனை வருஷம் வந்து ஒரு மந்த்ரா மேலே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண இருக்கணும். அப்போ அவருக்கு அந்த விஷன் வரும், நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. அது சொல்லலாம், ப்ரெடிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க சித்தியர்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, சூஃபிகள் இருக்காங்க. சூஃபி மார்க்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ வெரி லேட்டஸ்ட்டு சொல்லலாம் பாபா வங்கா, அப்போ நாஸ்ட்ரடாமஸ், என்ன இவங்களாம் யாருனாக்கா அவங்களாம் தே ஆர் ஆல் காட் கிஃப்டட் சொல்லலாம். பட் மீடியாவில் வந்து சொல்கிறான் 10,000 பேர் வச்சுட்டு நான் காட் கிஃப்டட்லாம் அப்படிலாம் கிடையாது. பாபா வங்கா நேரத்தில் யாராவது பாபா வங்கா தெரியுமா? இப்போ உலகம் ஃபுல்லாக பாபா வங்கா யார்? ஏதோ ஒரு அங்கே ஸ்பெயினில் ஒரு நாட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியுது. நாஸ்ட்ரடாமஸ் இருக்கும்போது எங்கள் மீடியா ஏதாவது இருந்ததா? நாஸ்ட்ரடாமஸ் முடிச்சு கட்டி எல்லாம் அந்த புக்கு டிரான்ஸ்லேட் ஆகி தான் நம்ம கையில் நாஸ்ட்ரடாமஸ் சொல்லி நாங்களும் நீங்களும் தெரியும். அதே மாதிரி இந்த சித்தியா ஞானம்லாம் ஒரு ப்ராக்டிஸ். குரு கொடுத்த ஞானம் மூலமாக குரு அந்த ஞானம் கொடுத்தா தான் அந்த ஞானமே வரும், அந்த ஞானமே வரும். லைப்ரரியில் மிஸ்டீரியஸாக நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன சார்? மிஸ்டீரியஸ் கேட்டாக்கா ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, ஃபெனாட்டிசம் சொல்லுவாங்க, ஓவர் ரிலீஜியஸ் சொல்லுவாங்க, ஆர் மிஸ்டிக். ஒரு மந்திரம், ஒரு ஏதோ பார்க்குற மாதிரி ஆவி ஆன்மா சொன்னாக்கா அது இங்கிலீஷில் அதுக்கு வந்து இல்யூஷன் சொல்லுவாங்க, ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அந்த ஹாலுசினேஷன், இல்யூஷன் ஆர் ஃபெனாட்டிசம் எல்லாம் வார்த்தைகள் இருக்குது. பட் ஸ்டில் சம் எனர்ஜிஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். நாங்கள் எனர்ஜி சொல்லலாம், அது ஆன்மா சொல்கிறீங்களா, ஒரு சோல் சொல்லலாம், ஆத்மா, ஆன்மா ஆர் மந்திரம், அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், எல்லாம் எனர்ஜிஸ். இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, பேர் வச்சுருக்கிறோம். ஸோ ஸ்டில் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். இந்த மாதிரி இருக்குது. மனிதன் பாடியில் பிளாக் மேஜிக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு லீவர் டிசீஸ் உருவாகும். நீங்கள் என்ன சார் நீங்கள் சயின்ஸாக வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்கனாக்கா, டெஃபினெட்லி பிளாக் மேஜிக் ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு பிளாக் மேஜிக் ஆயிருக்குன்னா ஒன்று பைத்தியம் சொல்லணும். ரெண்டாவது அவன் வந்து ஃபேட்டி லிவர் எப்படி வந்தது? நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு ஆல்கோஹாலிக், குடி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேட்டி லிவருக்கு குடி சம்மந்தப்பட்டவன் இல்லை. அவன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதில்ல, எந்த வகையான கெடுதல் இல்லை, மெடிசின்ஸ் எடுக்கிறது இல்லை, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது இல்லை, இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறது இல்லை, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, ஜிம் போகிறான், வரான், வாக் பண்ணுறான் டெய்லி ஈவினிங் மார்னிங். அப்போ கூட அவனுக்கு ஃபேட்டி லிவர் வருது. அப்போ கூட அவனுக்கு வந்து கிட்னியில் வந்து ரெனல் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், ரெனல் கால்குலினாக்கா ரெனல் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், அதுவும் ஒரு பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட். நீங்கள் இப்படி சொல்லலாமா சார்? நீங்கள் சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க கிட்னி ஸ்டோன்லாம் பிளாக் மேஜிக். நான் தான் சொன்னேன், பொர்னோகிராஃபி, பான் பார்க்குற ஒரு பழக்கமே பிளாக் மேஜிக்கோட இல் எஃபெக்ட், ஒன் ஆஃப் த இல் எஃபெக்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட ரெசிப்ரோக்கல் இல் எஃபெக்ட் ஆஃப் வாட்சிங் பான். நான் தான் சொல்கிறேன்னு, ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. அவன் மட்டனும் சாப்பிட்றதில்ல, பீஃபும் சாப்பிட்றதில்ல, சிக்கனும் சாப்பிட்றதில்ல, ஃபிஷ்ஷும் சாப்பிட்றதில்ல, எறாவும் சாப்பிட்றதில்ல. எப்படி அவனுக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வருது? லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபைப்ரோசிஸ்
எப்படி வருது? அப்புறம் லிவர் கேன்சர் எப்படி அவனுக்கு ரெனல் கால்குலி வருது? 5 mm கல் எப்படி வருது? கிட்னியில் கிட்னி ஸ்டோன், ரெனல் கால்குலி வருது அவனுக்கு. லைஃப் ஸ்டைல் எல்லாமே பக்காவே இருக்குது, ஆனால் கிட்னி ஸ்டோன் வருது. எப்படி அவனுக்கு பிளாக் வருது? சார் எந்த காலத்தில் இருக்கிறீங்க சார்? 2025 நீங்கள் போய் சொல்கிறீங்க ஹார்ட் பிளாக்கேஜ் வந்து பிளாக் மேஜிக்கோட இல் எஃபெக்டாக இருக்குது. நீங்கள் கார்டியோலாஜிஸ்ட்டை கேட்டு பாருங்கள், சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் இஸ் நத்திங், ஜஸ்ட் இட்ஸ் பிளட் வெசலில் வந்து ஏதோ கிளாஸ்ட் ஃபேட். குறிப்பா அந்த பிளாக் மேஜிக் அந்த புக்கை வாங்க, பிளாக் மேஜிக் செக்ஷன் காமிச்சிடுறேன், பட் நான் புக்ஸ் எடுத்து காமிக்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. இதுலலாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிளாக் மேஜிக் புக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சு, ஆமாம், யாருக்குமே கைக்கு வராத மாதிரி. ஆமாம், தேடினா கூட கிடைக்காது அந்த மாதிரி. இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் லோக்கலாக கொடுத்தாக்கா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். பிளாக் மேஜிக்னாக்கா அவங்கவுங்க வந்து பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் இக்னோர் பண்ணுவோம், சொல்கிறது இல்லை. சரி, எனிவே லைப்ரரினாக்கா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, புக்கு காமிக்கணும். அது என்ன இருந்தாலும் ஐதர் இட்ஸ் எ பிளாக் மேஜிக் ஆர் இட்ஸ் ப்ரைவேட் பர்சனல், எங்களோட கடமை, லைப்ரரியனோட ஒரு கடமை என்னன்னாக்கா, நீங்கள் எந்த சம்மந்தப்பட்ட எந்த பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருந்தாலும் அதை எடுத்து காட்டணும். நீங்கள் கேட்டாக்கா என்னோட வேலை ஒரு டெமோ பீஸ் மட்டும் எடுத்து காட்டுங்க சார். அது நான் பண்ணுற மாதிரி ஒரு டெமோ பீஸ் இப்படி தான் இருக்குன்னு ஆடியன்ஸ்க்கு, நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியணும். அது ஆடியன்ஸ் நான் பிரச்சனை ஆயிரும் நான் காமிச்சாக்கா உங்களுக்கு எப்படி காட்டுறதுலாம். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை. அது ஆடியன்ஸ் காமிச்சா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்கும், நான் வந்து பிளாக் மேஜிக் பண்ணணும். பிளாக் மேஜிக் வந்து இட்ஸ் டோட்டலி சத்தானிக் ப்ராக்டிஸ். என்றைக்குமே நல்லதில்லை, என்றைக்குமே நல்லதில்லை. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் சரி என்னதான் ஆகுதான் பார்க்கலன்னு சொல்லி ஃப்ரெண்டு மேலே ஏதாவது பண்ணி விட்டுருக்கா. அது யார், ஒரு லைஃபோட மேட்ரு. அது இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். பார்க்குறேன் இருங்க, அந்த புக்கு தானே இல்லை தெரில. இந்த பேப்பர் எடுங்க. இதுவா சார்? ஆமாம், மேலே இருக்கிறதா? உஷாராக எடுங்க, எனக்கு எதுவும் ஆயிராது. ஆகாது. இந்த மாதிரி தான் அந்த பிளாக் மேஜிக் பண்ணிட்டு பேப்பர்லாம் எரிச்சு, நான் சொன்னல ஒரு தாயத்தம் எழுதி அது எரிச்சு விட்டுருவாங்க. அப்படியே விட்டுருங்க, இப்படி இந்த சைடு வைங்க. அப்படியே ஆல்தான். ஓ, இது படிக்கணும்னாலும் மொழி தெரியாதே சார் யாருக்கும்? பண்ணுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி. இதெல்லாம் பிளாக் மேஜிக் உடைக்கிற புக்கு. ஓ, பிளாக் மேஜிக் உங்களுக்கு உடைச்சிரும் டோட்டலி. பிளாக் மேஜிக் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் பண்ணுறவனும் நோ மோர் ஆயிரும். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிரும். அந்த மாதிரி டேஞ்சரான புக் இதெல்லாம். பிளாக் மேஜிக் பண்ணுறவனும் சேஃபாக இருக்க மாட்டான். பிளாக் மேஜிக்கு அபாலிஷ் பண்ணுற புக் இது. இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க அந்த பண்ணுறவங்க வந்து சரியாக பண்ணல அப்படின்னா அது அவங்களுக்கே திருப்பி அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையா? உண்மைதான். எப்படின்னாக்கா, நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஃபீல்டில் மாஸ்டர் இருக்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு சொன்ன மாதிரி குரு இல்லாமல் நீங்கள் எந்த ஃபீல்ட்லேயும் கை வைக்க முடியாது. ஒரு லெபார்ட்ரினாக்கா லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அந்த லெபார்ட்ரியில் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, கைடு இருப்பாங்க, லேப் அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் மேஜிக் அக்கல்ட் ப்ராக்டிஸ் வந்து சாதாரணமாக ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. தன்னைத்தானே அவன் வந்து தான் ஒரு 10 நாள் அங்கே இங்கே போனால், அங்கே டாவ் அடித்தான், இங்கே வந்தான், அங்கே போனால், பேக் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் பார்த்தாக்கா ஒரு காலத்தை ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்தான். அவன் திடீர்னு பாபா ஆகிட்டான், பிளாக் மேஜிக் ஸ்டார்ட் பண்ணாக்கா, அந்த மாதிரி எல்லாம் போய் சொல்கிறவங்க. அது ஒரு ப்ராக்டிஸ். அது பக்காவாக பிளாக் மேஜிக் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இந்த காலத்துலேயும் இன்னி இருக்கிற டேட்டில் திருவல்லிக்கேணி, ராயபுரம்லாம் இருக்கிறாங்க. பிளாக் மேஜிக் எல்லா மதத்துலேயும் இருக்காங்க.